ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 2G வழக்கில் மற்றும் ஒரு திருப்பம். ராசா மீது சொத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராசா இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொல்லி வந்த ஒரு விஷயம், ₹1 வருமானத்துக்கு அதிகமாக இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்றீங்க, ₹1 நான் வருமானத்துக்கு அதிகமாக அதீதமாக சொத்து சேர்த்தேன் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டு வந்தார். இந்த நிலையில் ராசா மீது சொத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 27 கோடிக்கு மேல் கூடுதலாக அதிகமான சொத்து சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் மற்றும் அவருடைய உறவினர்கள் என பலரின் மீது சொத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த ஒரு வழக்கு நீண்ட காலமாக நடந்து வருகிறது, பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வருகிறது. அப்பொழுதெல்லாம் பதிவு செய்யப்படாம இப்பொழுது சிபிஐ இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்றால் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா? அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை என கடுமையாக இந்த நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் சாடுகிறது. The timing of the event, இதனது நேரம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இவ்வளவு நாள் இல்லாம இன்று ஏன் ஒரு மூல வழக்கு வலுவை இழக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் இந்த ஒரு நடவடிக்கை ராஜாவின் மீது பாய்கிறதா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகின்றன. ராசா மீது சொத்து வழக்கு சட்டப்பூர்வமா அரசியலா கேட்போம், விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்கள் இணைகிறார், அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமையா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் பிரசன்னா இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு நாராயணன் அவர்களுக்கு தான். இது சார்ந்த ஒரு கேள்வியை தான் திரு ரகோத்தமன் அவர்கள்ட்டையும் நான் முன்வைக்க இருக்கின்றேன். என்னுடைய புரிதலுக்காக கேட்கிறேன். 2G வழக்கு 2009 ஒரு வீரியத்தோடு நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். 2009, 10, 11, 12, 13, 14, 15 இவ்வளவு ஆண்டுகள் பதிவாகாம ராஜா இந்த ஒரு வழக்குல ஒரு மைய புள்ளியான ராசா மீது ஆகஸ்ட் 2015 இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுமானால், சொத்து வழக்கு பதிவு செய்யப்படுமானால், சொத்துங்கிற ஒரு ஆங்கிள், டிஸ்ப்ரபோர்ஷனேட் அசெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வருமானால் இது சில அரசியல் சந்தைகளையும் சேர்த்தே எழுப்பாதா? அதை ராஜா எழுப்புகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்புகிறது. இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டுல முகாந்திரம் இல்லாமல் இருக்கிறதா என்ன திரு நாராயணன்? அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அப்படித்தான் சொல்வார்கள். நீங்கள் சொன்னது போல 2007 இன்னைக்கு 2015 வரை கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சி 1 வருஷம் ஆயிடுச்சு. இதற்கு முன்னால யூபி அரசாங்கம் 7 வருஷம். அவங்க நியாயமா பார்த்திருந்தா இந்த வழக்கை எப்பொழுதோ திரு ராசா அவர்கள் மீது தொடுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுல 2G கேஸ்ல நம்முடைய அரசாங்கத்திற்கு வருமானம் இழப்பு என்கின்ற அந்த கேஸ், இது அந்த வருமான இழப்பு ஏன் செய்யப்பட்டது, யாருக்கு ஆதரவாக செய்யப்பட்டது, அதை அந்த யாருக்கோ சாதகமாக செய்த காரணத்தினால யாருக்கு எவ்வளவு பணம் போனது, யார் லாபம் அடைந்தார்கள் என்கின்ற அந்த விஷயத்துலதான் தொடர்ந்து ராஜா அவர்கள் தன்னுடைய அந்த நீதிமன்றங்கள்ல கூட ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டிருந்தது, என் மீது ₹1 நான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தேனா, என் மீது ஆதாரங்கள் சுமத்த முடியுமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்பொழுது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்கிற அளவுக்கு என்னுடைய கேள்வி என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன். இவ்வளவு ஆண்டுகளாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் ராசா மீது சிபிஐ, அது பாஜக ஆட்சி காலமோ காங்கிரஸ் ஆட்சி காலமோ தொடர்ந்து சுமத்தி வருகிறது, பர்சியூ செய்து வருகிறது. கோர்ட்டே கூட கேட்கிறது, இதுல டிஸ்ப்ரபோர்ஷனேட் கேஸ் போட்டிருக்கீங்களா, இது இல்லையான்னு. அதுல இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டை கூட எடுக்குது. மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிபிஐ இதுல மட்டும் போடல, இவ்வளவு வருஷமா போட முடியல, இன்னைக்கு போட முடியுதுன்னா அந்த ஒரு கேள்விக்கு முகாம் இருக்குல்ல. அரசியல் கட்சி அப்படிதான் சொல்லும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆபியஸ் ரியாக்ட் பண்ணிக்கிற ஒரு பார்வையை பதிவு செய்றீங்க. பல குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய ராசா மீது மிக கடுமையா பர்சீவ் பண்ணக்கூடிய சிபிஐயால் இதை மட்டும் போட முடியாமல் போனது. அதாவது நாம சிபிஐ இப்பொழுது ஏன் விசாரிக்கிறதுன்னு கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஆல்ரெடி அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருந்திருக்கும். இப்போ வழக்கா பதிவு செஞ்சிருக்காங்க. நெசசரி டாக்குமெண்ட்ஸ் கையில கிடைச்ச பிறகு அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு வழக்கு பதிவு. இப்ப அந்த இவ்வளவு ஆண்டுகளாக ஆமா இவ்வளவு ஆண்டுகள் செய்யல, காங்கிரஸ் அரசாங்கம் செய்யல, அதான உண்மை. சிபிஐ காங்கிரஸ் கையில தான் இருந்தது. நான் சொல்லல, கேஜ்ரி பேரட்னு உச்ச நீதிமன்றம் கையில இல்ல, இப்ப சுதந்திரமா செயல்படுது, அதனால போட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். இப்போ ஒரு விஷயம் கூட இப்ப சுதந்திரமா செயல்படுதுன்னு எந்த நீதிமன்றமும் சொல்லல. அதாவது பிஜேபி தான் இதை ஆட்டுவிக்குதுன்னு சொல்லல. கூண்ட
இன்னொரு விஷயம், 2G கேஸ் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல தான் நடந்துகிட்டு இருக்கின்றதை ஞாபகம் வச்சுங்க. சிபிஐ தனிப்பட்ட முறையில் 2G கேஸ் செய்யல. இன்னைக்கு எப்பயில இருந்து 2009 2010க்கு மேல. அதனாலதான் ஓரளவுக்காக அதே உச்ச நீதிமன்றம் அதே காலகட்டத்தில் சார் இந்த ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் அவர் மேல இருக்கா இல்லாட்டி நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கப்படுது. நிலைப்பாடு எடுக்குது இல்லங்க. வழக்கு இருக்கானா இல்ல, ஆனா இன்வெஸ்டிகேஷன் இருக்கான இல்லையே. இல்ல இன்வெஸ்டிகேஷன் சொத்து வழக்குங்கிற ஒரு ஆங்கிள் ஏன் அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல? நான் சொல்றேன் கேளுங்க. அதுதான் செய்யல தவறு. காங்கிரஸ் அரசாங்கம் சிபிஐயை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தது என்பது இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. ஏன்னா இவர் ஆராசா கூட சொல்றார், நாங்க நீதிமன்றத்தில் கேட்டாங்க, ஆனா என்ன சொல்றாங்க, இதுல வழக்கு இல்லைன்னு சொல்றாங்க. வழக்கு இல்லைன்றதுதான் உண்மை. ஆனா இப்ப வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா 6 கிலோ தங்கம் பிளஸ் ஒரு சில சில்வர் இதெல்லாம் பிடிச்சிருக்க சொல்றாங்க. 200 டாக்குமெண்ட் சீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 200 டாக்குமெண்ட்டுமே அக்கார்டிங் டு பிடிஐ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இப்படிப்பட்ட நகரங்களை சார்ந்தது. சுமார் ஒரு டாக்குமெண்ட் 1 கோடி வேல்யூ வச்சாங்க. நான் என்ன நடந்திருக்கிறத நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 200 டாக்குமெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் சென்னை, மதுரை, கோவை இதனுடைய ரியல் எஸ்டேட் வேல்யூ என்னன்றது வந்த பிறகு கணக்கு போட்டு பார்த்தா இது உண்மையிலேயே நடந்ததுதான். பிஜேபி அரசாங்கம் மிக தெளிவாக இதுல அழகா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சிபிஐ பதிவு செய்யறேன். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வையை பதிவு செய்து தேவையான ஒரு விஷயம். இடைவேளைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் இணையிருக்கிறார். இதுல இன்னொரு ஆங்கிளும் எழுகிறது. மூல வழக்கு வலுவிழக்கிறதா, அதனால் வருகிறதா இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆராசா தொடர்ந்து சொல்லி வந்த ஒரு விஷயம், ₹1 வருமானத்துக்கு அதிகமாக நான் சொத்து சேர்த்தேனா அப்படி உங்களால நிரூபிக்க முடியுமா என்று கேட்டு வந்தார். இப்போது 27 கோடிக்கு மேல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பதில் என்ன கேட்போம் சிறிய இடைவேளைக்கு பின்னால். ஆராசா மீது சொத்து வழக்கு சட்டப்பூர்வமா, அரசியலா என்பதுதான் இன்றைய விவாதத்தின் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊடகத்துறை, செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா நம்முடைய இணையிருக்கிறார். நிச்சயமா உங்கள்கிட்ட தான் கேட்டுதான் பிறகு மற்றவர்கள்ட்ட நகர்னு நினைக்கிறேன். இன்று அரசியல் சதி என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சொத்து வழக்கை குற்றம் சாட்டுகிறது. இது முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயம் என்று ஆராசா கூறுகிறார். அவர் தொடர்ந்து சவால் விட்டு வந்த ஒரு விஷயம், என் மீது ₹1 வருமானத்துக்கு அதிகமாக, என்னுடைய சம்பாத்தியத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக உங்களால் குற்றம் சாட்ட முடியுமா, அப்படின்னு குற்றச்சாட்டாவது வைக்க முடியுமா, அதை செய்தார், இதை செய்ய தயார், அதை செய்ய தயார் அப்படின்னு சவால் விட்டவர் ஆராசா. இன்னைக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது 27 கோடிக்கு மேல். அத சட்ட ரீதியா சமாளிப்பது தானே சரியா இருக்கணும். இது சரியில்லை, அரசியல் முகாந்திரம் கொண்டது, இது ஒரு அரசியல் சதி அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. சவால் விட்டது நீங்க, இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, வழக்கு வந்திருக்கிறது, எதிர்கொள்ளணும் நீங்க, அரசியல் சதின்னு சொல்றீங்க. இதுல இப்படிப்பட்ட ஒரு வழக்கு சிபிஐ தொடர்ந்து இருப்பது துரதிருஷ்டமான சம்பவமாகவே நான் பார்க்கிறேன். ஏறக்குறைய போயஸ் தோட்டத்தினுடைய 50 நிமிட சந்திப்பினுடைய பின்விளைவுகள் தான் இது என்று நான் நேரடியாகவே குற்றம் சுமத்துவதற்கு தயாராக. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில்? நிச்சயமாக. ஒரே ஒரு நிமிடம், லெட் மீ கம்ப்ளீட். இந்த சொன்னீங்க இல்லையா, அந்த குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கு, நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க. இப்ப கேஸ் போட்டிருக்கோம், பதில் சொல்லுங்க. நான் சட்டம் படித்த வழக்கறிஞர். ஆதாரங்களும் அந்த குற்றச்சாட்டுகள் ஒருவர் மீது ஒரு தனிநபர் சொல்லுவதற்கும் ஒரு புலன் விசாரணை அமைப்பு சொல்லுவதற்கும் வேறுபட்ட நிலை இருக்கிறது. தனிநபர் பேசுகிறது போகிற போக்கிலே தூக்கி போட்டு விட்டு செல்லலாம். ஆனால் ஒரு அமைப்பு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் என்று சொல்லப்படுகிற அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, புலனாய்வு செய்யக்கூடிய அமைப்பு ஒருவர் மீது வழக்கு எஃப்ஐஆர் போடுற போதே பிரைமா பேசி இருக்கணும். பிரைமா பேசியினுடைய கால அளவு என்ன, இன்றைக்கு 2Gயினுடைய வழக்கினுடைய கால அளவு என்ன, அந்த காலங்களில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு இவங்க சொத்து குவிப்பு வழக்குன்னு எதற்கு பிறகு வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த நிலையை பார்க்கணும். எதற்கு பிறகு? நிச்சயமா 2G கேஸ்ல விவேக் பிரியதர்ஷி இன்வெஸ்டிகேஷன் எஸ்பி ரேங்க்ல இருக்கிற ஒரு சிபிஐ ஆபீசர், அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், மிக தெளிவாக சொல்லுகிறார் சொத்து குவிப்பு வழக்கு அவர் மீது கிடையாது. அன்னைக்கு இல்ல, ஒரு நிமிஷம்,
2013 இருந்து அப்ப வழக்கு தொடர்ந்து 2013 இருந்து 2015 வரைக்கும் தான் நீங்க தொடர்ந்து இருக்கணும். 2004 இருந்து 2000 இன்னைக்கு அப் டு டேட் வரைக்கும் தொடர முடியாது வழக்கு. இட்ஸ் a pre contrary statement. கால அவகாசம் நான் முடிச்சறேன். இந்த எதை குறிப்பிடுறீங்க? 99 to 2010 குறிப்பிடப்படுகிறது. ஆமா ஆமா. 2013 விவேக் பிரியதர்ஷி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லும் பொழுது அவர் சொத்தே சேர்க்கலன்னு சொல்லல, சொத்து குவிப்பு வழக்கு இல்ல, சொத்து வழக்கு இல்ல அப்படிங்கிறார். I have a statement. அவருடைய பாட்டியாலா, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணதில்ல, பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவர் சொன்ன வாக்கு மூலம் இடத்துல ஒரு நிமிஷம் என்னுடைய நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒரு நிச்சயமா அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் சொல்லிடுறேன். ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பாயிண்ட்ல இது நாள் வரைக்கும் நான் அதாவது ஒரு பெரிய வளைவு இந்த விஷயம் மக்களுக்கு புரிய வைக்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. 99 இருந்து 2010 அதற்கு பிறகு இன்றைக்கு ஏறக்குறைய 5 ஆண்டுகள் கழித்து அதற்குள்ளாக நாங்கள் வழக்கை சந்திக்கிறோம். அந்த வழக்குல நீதிமன்றத்துல சொல்லுறோம். நாங்க மட்டும் சொல்லல, நீதிமன்றத்துல இதை கொண்ட ஆவணங்கள், எங்களுடைய இன்னைக்கு ஆவணங்கள், நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு சிபிஐ ஆபீசர்ஸ் 99 இருந்து 2010 சொல்லப்படுகிற இந்த 11 வருஷங்களுக்கு ஆவணங்கள் எடுக்கல. இருக்கிற மொத்த ஆவணங்களையுமே சிபிஐ எடுத்து கொண்டு போனது. சிபிஐல விவேக் பிரியதர்ஷன் சொல்றார் என்னன்னா, மிக தெளிவாக சொல்கிறார், நாங்க சிபிஐ மட்டும் இதை சொல்லல. ஒரே ஒரு நிமிஷம் அதை படிச்சிடுறேன். மிக தெளிவா சொல்றார். விவேக் பிரியதர்ஷி 2013 நவம்பர் 13ஆம் தேதி ஒரே ஒரு நிமிஷம் அதை படிச்சாரு, என்கிட்ட இருக்கு. அதுல என்ன சொல்றார், விவேக் பிரியதர்ஷி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிற போது சிபிஐ கோர்ட்ல கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு. அவரு டெஸ்டிமோனில கூட ஸ்வான்ல கூட சொல்லல, கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு. ஒரு வழக்கினுடைய ஒரு குற்றவியல் வழக்கு படித்தவன் என்கிற அடிப்படையில் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல நாங்கள் இதுவரை, அதாவது அந்த 2010 அதாவது 15/12/2010 அந்த டேட்ல வரைக்கும் ஒரு நிமிஷம், இன்னைக்கு வழக்கே 99 to 2010 தான். 2012 டிசம்பர் மாசம் 2010 அந்த இடத்துல பண்ணுகிற போது சொல்றாரு, சிபிஐ, என்ஃபோர்ஸ் டைரக்டமெண்ட் அண்ட் இடி இது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 3 பேரும் எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களை பரிமாறிக்கொண்டு அதன் மீது நாங்கள் கவனம் செலுத்தினோம். அதன் அடிப்படையில் சொத்து அவர் சேர்க்கவில்லை, அந்த வழக்கு இல்லை. ஒரே ஒரு விவேக் பிரியதர்ஷி does not give clean chit to ராஜா, வழக்கு இல்லன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல வழக்கு, அந்த சமயத்துல என்ன பேசுறது இல்ல, நான் முடிச்சறேன். இது உரை இல்ல, விவாதம். நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்த சார்ந்த கேள்வி எழுது. நான் முடிச்சறேன். நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், நான் முடிச்சறேன், உங்க கேள்வி வைங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக விவேக் பிரியதர்ஷன் சொல்றது 2010 அது வரைக்கும் இருங்க, நான் முடிச்சறேன் ப்ளீஸ். அதுவரைக்கும் நாங்கள் கொண்டு வந்த ஆவணங்களின் அடிப்படையில் அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இல்லை, வழக்கு இல்லை அப்படிங்கிறார். 2G கேஸ்ல அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு முறைகேடாக பணத்தை சம்பாதித்தார். அவர் இந்த ஒரு நிமிஷம் 2G வழக்குடைய மெரிட் அது அல்ல, ராஜா முறைகேடாக சம்பாதித்தார் என்பதல்ல. எப்படி அலோகேஷன் போயிருக்கிறது, அங்க முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கிறது. சார் ப்ளீஸ் மிஸ்டர் பிரசன்னா, இது ஒரு விவாதம். கேள்விகள் எழுப்பணும். நீங்க எந்த கேள்விங்களே தவிர என்ன பதில் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு பதில் சொல்ல நீங்க தவிர கேள்வி எடுத்துக்கிறது இல்ல. ஐ அம் ஆஸ்கிங் யூ a question. அந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றேன். அந்த இதுல வழக்கு இல்லைன்னு சொல்றாரே தவிர ஒரு சொத்தை சேர்க்கலன்னு சொல்ல. அது மட்டும் இல்லாம அந்த வழக்குடைய மெரிட்ஸ் அப்படிங்கிறது 2G அலோகேஷன்ஸ் பொறுத்தது. அதுல இருந்த நடைமுறைகள் பற்றியது. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், PMLA இது பற்றி கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம். அந்த கட்டத்துல அவர் மேல சொத்து வழக்கு இல்ல அப்படிங்கிறார். இன்று பதிவு செய்யப்படுது. அதை எதிர்கொள்வதுதானே முறையாகும். இது உங்களுடைய கேள்வி. எஸ், பதில் சொல்லலாம். எஸ், 2Gல நீங்க சொன்னீங்க இல்லையா, அலோகேஷன் மட்டும் தான் பிரச்சனை. அது கிடையாது. அலோகேஷன் 2G கேசஸோட சார்ஜஸ் எங்கிட்ட இருக்கு. மொத்தம் 5 சார்ஜஸ். அதுல 4 சார்ஜஸ் அலோகேஷன் சம்பந்தமா, ஒரு சார்ஜஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அதை ஒதுக்கியதில் வந்த முறைகேடான பணத்தை இவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்பதுதான்.
ஆக கொள்ளையடித்த பணத்தில் சொத்து சேர்த்திருந்தால் அந்த காலகட்டங்களில் வழக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். அந்த வழக்கு சொத்து குவிப்பு வழக்காக மாறி இருக்க வேண்டும். அந்த காலகட்டங்களில் விசாரணை அதிகாரி, இதுதான் முக்கியம். இங்க முடிச்சார் இந்த பாயிண்ட். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், அந்த சிபிஐ, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரி, இன்னும் புலனாய்வு அமைப்பு எல்லாம் சேர்ந்து அதுவரைக்கும் நாங்கள் சீசர் செய்த, அதுவரைக்கும் கைப்பற்றிய ஆவணங்களை கிளியரா பரிமாறினோம். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஆய்ந்து தெளிந்தோம். அதன் அடிப்படையில் அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இல்லை என்று பிரியதர்ஷி சொல்லி அன்று இல்லை இன்று போடப்படுது. எதிர்கொள்ளுங்க. என்ன சார், வழக்குனா போட்டா கண்டிப்பா எதிர்கொள்ளத்தான் போறோம். We are not crying. We are not crying. We are ready to face. But we have to show our justification to the people. மக்களிடத்தில் எங்களுடைய நியாயத்தை சொல்ல வேண்டும். இவருடைய சந்திப்பின் அடிப்படையில் இவங்க எல்லா வழக்கையும் போடுவாங்க. அதை மக்களின் மீது திணிக்கிற போது எங்களுக்கான நியாயத்தை நாங்கள் மக்களிடத்தில் சொல்லுவோம். வழக்கு போட்டா நீதிமன்றத்தில் இந்த பாயிண்ட் தான் நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம். இந்த 3 பேர், சிபிஐ, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரி, இன்னும் சொல்லப்படுகிற அந்த 3 புலனாய்வு அமைப்புகளும் அன்னைக்கு டாக்குமெண்டை விரிச்சுக்கிட்ட போது சார்ஜ் 5 இன்னைக்கு அதனுடைய நிலைப்பாடுகளில் நிற்க முடியவில்லை. அந்த 2G வழக்கினுடைய தன்மை நிலைநிறுத்தப்படவில்லை. இவர் மீது எந்த வருமான வரிக்கு மேல் சொத்து குவிப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம், 2014 ராஜா தேர்தலில் நின்ற போது அவருடைய வருமான கணக்கையும் அவருடைய சொத்து கணக்கையும் காட்டி இருக்கிறார். ஒரு நிமிஷம். அந்த கணக்கை காட்டுகிற போதே நீங்கள் கேள்வி கேட்டு இருக்கலாம். தேர்தல் முடிந்து பிரச்சனை இல்ல, 3 கோடி அளவுக்கு இல்ல பிரச்சனை, 3 கோடி அளவுக்கு காட்டப்படுது. 27 கோடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. The onus is on you now to explain. 1 minute. Yes. I am not a single owner for 26 crore. நீங்க உறவினர்கள். ஒரு நிமிஷம். நான் அதான் சொன்னேன், சசிகலாவை யாருன்னு தெரியாதுன்னாங்க, திவாகரனை யாருன்னு தெரியாதுன்னாங்க. அதுல 66 கோடி சார், அதத்தான் சொல்றேன். ஒரு நிமிஷம். மத்தவங்க இந்த நிலையில 22 இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல 2010 கிரீன்வே, அந்த கிரீன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லிமிடெடுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விசாரணை அதிகாரிகளே நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். கிரீன் ஹவுஸுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஒரு நிமிஷம். கிரீன் ஹவுஸுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல. அவருடைய மனைவி பரமேஸ்வரி ராஜா அதிலே ஒரு பங்குதாரர். ப்ளீஸ் வெயிட். நீங்க அதத்தான் சொல்றேன். என்னை நீங்க கேள்வி கேட்கறீங்க. நம்மளை குறிக்கிடவே இல்ல. நீங்க கோ ஹெட். அந்த நிறுவனத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்ல. இல்லை. ராஜா என்கிற மந்திரி என்று சொல்லப்பட்ட ராஜா என்கிற தனிநபருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், அவருடைய மனைவி பரமேஸ்வரி அந்த நிறுவனத்தில் இயக்குநராக இருந்தார். அந்த கட்டத்துல ரொம்ப முக்கியம். மத்த டைரக்டர்ஸ் சொல்றேன். அந்த நிறுவனத்துல டைரக்டர் 1 ஆஃப் த டைரக்டர்ஸா இருந்தபோது அவர் எந்த அட்ரஸ் கொடுத்திருந்தா தெரியுமா? ராஜா அவருடைய அமைச்சர் அதிகாரப்பூர்வமான இல்லம். அவர் பிறகு விலகினார். எஸ். மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த மனைவி எங்க இருக்காங்களோ கணவனோட மனைவி இருக்க முடியும். மனைவி தனியாக அந்த நிறுவனத்தினர் விலகினார். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ராமச்சந்திரன் ராமகணேஷியா, எம்ஏ பரமேஸ்வரி ராஜாவுடைய மனைவி, கலிய பெருமாள் யார், ஆர்பி பரமேஷ்குமார் யார், இவர்கள் எல்லாம் அந்த நிறுவனத்தில் இந்த சார்ஜ் ஷீட் பயிலாற சமயத்தில் ஆர்பி பரமேஷ்குமார் ராஜாவுடைய உறவினர், அவருடைய நெவியூ. 12/2/2007 இருந்து இந்த சார்ஜ் ஷீட் பதிவு செய்யக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் till date he was on the company. ஏ கலிய பெருமாள் ராஜாவுடைய சகோதரர் 2007 இருந்து till date அந்த சார்ஜ் ஷீட் பதிவாகக்கூடிய அந்த தேதி வரைக்கும் அவருடைய அந்த நிறுவனத்தில் இருக்கிறார். எம்ஏ பரமேஸ்வரி, ராமச்சந்திரன் ராமகணேஷ், இவர்கள் எல்லாம் ராஜாவுடைய உறவினர்கள். அவங்க எல்லாம் உறவினர்கள், நேரடி உறவினர்கள். அவங்க நிறுவனத்தில் முக்கிய பங்காற்றுகிறார்கள். ராஜாவுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்லுங்க. சிம்பிளான விஷயம். ஏன் இவ்வளவு எமோஷனா கேக்குறீங்க இந்த கேள்வி? நான் சிம்பிளா பதில் சொல்றேன். பிரசன்னா மந்திரியாகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி அதிலே அந்த இயக்குனராக இருக்கிறார். அல்லது என்னுடைய தம்பியோ அல்லது தகப்பன்மாரோ அல்லது எனக்கு சொந்தமோ உறவினராக இருந்து நாங்கள் தொழிலே செய்யக்கூடாது என்று இருக்கிறதா? நிச்சயமா இல்ல. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். ஒண்ணு இல்ல, கேள்விகள் சார். ஒரு நிமிஷம். பாஜக மேடை இல்ல, கேள்விகள் எடுத்துக்கணும். நீங்க விவாதத்தை தான் நானும் சொல்றேன். நீங்க கேள்வியா அடிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பதில் சொல்றதுக்கு. கேட்கிறேன். அதான் நீங்க பதில் சொல்றதுக்கு
வீட்டுக்குள்ளாரே அடுத்த கேள்வி கேட்கிற போது அதை ஒட்டி கேட்கிறேன். இல்ல அதை ஒட்டி கேட்கிறேன். நீங்க ஒரு ஒரு நிமிஷம் சைட் கொஸ்டினுக்கு ஆன்சருங்கிறது முதல் கொஸ்டின் போக முடியும். கோ ஹெட் தவிர நீங்க என்ன பேச தொடருங்க. ரைட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் மந்திரியாகிறேன் என்று சொன்னால் என்னை சுற்றி இருக்கிற உறவினர்கள் தொழிலே செய்யக்கூடாது என்று கிடையாது. யாரும் தொழில் செய்யலாம். ஆக நான் மந்திரியாக இருப்பதனாலேயே அந்த நிறுவனம் பயன்பெற்றதோ அல்லது நான் அந்த நிறுவனத்திலே பணம் செலுத்தினேன் என்பதோ அதை காலத்தின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் வழக்கு என்று சொன்னால் நீங்க சிவில் கேஸ் எத்தனை காலம் கடந்து வேணாலும் போடலாம். குற்றவியல் வழக்கு என்பது அந்த வழக்கு தொடர்புடைய காலம் கடந்தது அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார். இல்ல சார், இது உரையா போக முடியாது, விவாதமா தான் போகணும். இப்ப ஜெயலலிதா வழக்குல சசிகலா, இளவரசி, சுதாகரன் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க எல்லாம் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாங்க காரணத்தினால அவங்க சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் ஜெயலலிதாவுடைய சொத்துங்கிற வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது, நீங்க வைக்கிறீங்க. ஆனா இந்த விஷயத்துல ராஜாவுடைய பிளட் ரிலேஷன்ஸ், அவருடைய மனைவி, இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட ராஜாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த நிறுவனத்துக்கும் 2G விவகாரத்துல சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் டிரான்சாக்சன்ஸ் 2G உடைய சார்ஜ் ஷீட்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷம் 2G வழக்குல அதுதான் இப்பதான் கரெக்டான பாயிண்ட். 2G வழக்குல இது பதியப்பட்டிருக்கு. அப்ப 2G வழக்குல பதியப்பட்டிருக்குன்னா அன்றைக்கு இன்னைக்கு இருந்த இடத்துல இதை விட அதிகமான இடங்கள்ல 2G வழக்குல நீங்க சர்ச் நடத்துனீங்க. அன்றைக்கு நீங்கள் போய் ஒவ்வொரு இடமாக தேடுவீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க திரும்ப நீங்க கேள்வி வைக்கிறீங்க. உங்க விருப்பத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இந்த யுக்திக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. மக்களுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். தொடர்ந்து கையாண்டு இருக்கீங்க. இதை ஒட்டி ஒரு கேள்வி வரும்போது பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. எஸ் கோ ஹெட் சார். ஒரு நிமிஷம் நீங்க ஒரு கேள்வி வச்சீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல அலோ பண்ணுங்க. நீங்க எந்த துணை கேள்வியும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரே முதல் கேள்விக்கு பதில் சொன்னா தான் அடுத்து துணை கேள்விக்கு போக உங்களுடைய விருப்பத்துக்கும் உங்களை சார்ந்திருக்கிற விருப்பத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும், எனக்கு அதை அலோ பண்ணுங்க. எஸ். இப்ப நீங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். நீங்க அந்த 2G கேஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, 2G வழக்குல இவர்களும் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களிலும் இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த சர்ச் எல்லாமே நடந்துச்சு. அன்னைக்கு ஏன் நீங்க வழக்கு பதிவு பண்ணல? அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏன் நீங்க அதை கொண்டு வரல? சொத்து கூலி போல அவரு திரும்ப திரும்ப வைக்கிறது நான் லாஸ், இட் இஸ் a லாஸ் அப்படிங்கிறீங்க தவிர இது தேசத்துக்கான வெற்றி. 30 காசு ஒருத்தனை பேச வச்சதுதான் அவர் செய்த தவறு. இன்னைக்கு அதை கொண்டு போய் வைத்துக் கொண்டு இவர் சொத்து குவிப்பு. நான் சொல்றேன், the time is very important. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி டைம் கான்சியஸ், தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி ஒரு கலசாயத்தை பூசுகிற போது இதனுடைய விளைவுகள் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று இவர்கள் கனவு காணுகிறார்கள். ஐ டேக் யுவர் பாயிண்ட். இந்த நிறுவனத்தில் உங்களுடைய உறவினர்களும் பங்காற்றி இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நான் மீண்டும் வரேன். நான் தான் சொன்னேன், என் மனைவியோ என்னுடைய சுற்றாரோ தொழில் பண்ண. அதே போல ஜெயலலிதா வழக்குல சசிகலாவோ, சுதாகரனோ, இளவரசியோ இருந்தா அது ஜெயலலிதாவோடு நேரடியா தொடர்புடையதா பாருங்க. ஜெயலலிதாவும் ராஜா பரமேஸ்வரியும் ஒரு நாளும் இயக்குநர்களா இருந்தது கிடையாது. சசிகலா எக்ஸ்க்ளூசிவா கையாண்ட நிறுவனங்களை கூட நீங்க அந்த வழக்கோட தொடர்பு படுத்தி பார்க்கிறீங்க. ஒரு நிமிஷம். ஜெயலலிதா இந்த வழக்கில் அவருடைய நேரடியான உறவினர்கள், அவருடைய சகோதரர்கள், அவருடைய நெற்றியுடைய மனைவி. ஒரு நிமிஷம். ஜெயலலிதா, சசிகலா 2 பேரும் இயக்குநர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வழக்கை சேர்த்து ஒரு நிமிஷம். சசிகலா தனியார் நிறுவனங்கள். ஒரு நிமிஷம் சார், லெட் மீ கம்ப்ளீட். அந்த வழக்கை சேர்த்திருக்காங்க. அதனுடைய நடைமுறைகள் இன்னைக்கு போயிருக்கு. நாங்கள் இங்க நேரடியா நான் எந்த தொழிலும் செய்யவில்லை. அது அமைச்சருக்கான கான்ட்ராக்ட் ரெகுலர் கோட், நான் அதை செய்யவில்லை. ஆக அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அவங்க செஞ்சதை கேள்வி கேட்டீங்க, இங்க செஞ்சதை கேள்வி கேட்டீங்கன்னா தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு அரசியல் வண்ணம் பூசுவதை, அதுவும் ஒரு இப்படிப்பட்ட அரசியலை செய்யறது. நேரத்தில் அபிடவிட்ல எதற்காக மனைவியுடைய சொத்துக்கள் எல்லாம் கேட்கப்படுது? நிச்சயமா ஏன் கேட்கப்படுது? ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம். உறவினர்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. மனைவியுடைய நான் இப்ப தேர்தல் போட்டிடுறேன்னா எனக்கு என்னை சார்ந்தவர்கள் என்று எல்லோரையும் அண்ணன் தம்பி எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க குற்றம் சாட்டுறீங்கல்ல, இதே நாங்கள் தேர்தலில் நாங்கள் எங்களுடைய கணக்கை அவர் மரியாதைக்குரிய பரமேஸ்வரி ராஜா அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். நீங்க அப்போதே கேள்வி கேட்டிருக்கலாமே, இப்ப ஏன் கேள்வி கேட்கறீங்க? திரு ரகத்தமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அந்த ஒரு டைமிங் தான் தொடர்ந்து கேள்விக்குள்ளாகிற ஒரு விஷயம். பிரசன்னா கேட்கக்கூடிய கேள்வி தான் இப்பொழுது பிரதானமா எழுந்திருக்கக்கூடிய விஷயம் தான். 2009 இருந்து நடந்து வரக்கூடிய இந்த ஒரு வழக்குல இன்று இந்த ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது. கோர்ட் இந்த ஒரு ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி 2010 கேட்குது. 2013 சிபிஐ பதில் சொல்லுது, அதற்கான நாங்க டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கேஸ் அவர் மேல இல்லை அப்படின்னு. இன்னைக்கு அது வரும்பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா எழாதா? அதாவது குற்றம்
அப்படி அவர் ஒரு வக்கீல், அவருக்கு தெரியும். அதாவது குற்றமாகப்பட்டது எந்த டைம்ல இருந்தா கூட, எப்பொழுது நடந்தா கூட அதை எப்பொழுதும் விசாரிக்கலாம். அதுக்கு ஒன்றும் டைம் லிமிட்டே கிடையாது. அது டைம் லிமிட்டே கிடையாது. இப்ப திடீர்னு ஒரு ராஜா வந்து ஒரு இந்த குல்மோகர் அவனியுள்ள வீடு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு விட்டு இப்ப எவிடன்ஸ் வந்ததுன்னு வச்சுங்க. இப்ப இருக்கிற ஆதாரங்கள் தெரிய வந்தால் இப்ப கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்றது இன்னைக்கு பண்ணலாம். ஆனால் அந்த குற்ற செயலாகப்பட்டது அவர் சொல்றாப்ல அந்த 1999 இருந்து 2010 வரைக்கும் தான் இருக்க முடியும். அந்த அதுக்குள்ளார அவர் அக்யூர் பண்ண சொத்து, அவருடைய சார்ந்திருக்கிறவங்க பேர்ல வாங்கியிருக்கிற சொத்து, அப்படியெல்லாம் தான் கணக்கு எடுத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு குல்மோகர் வாங்கியிருக்கிறாரு, ஆகவே இன்றைக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாது. ஆகவே இந்த வழக்காகப்பட்டது 2G வழக்கினுடைய அது தனி கேஸ். 2Gன்றது 13(1)D அபியூஸ் ஆஃப் அபிஷியல் பொசிஷன், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல. ஆனால் இந்த சொத்து குழுப்பு வழக்குன்றப்பட்டது ஒரு இந்த இந்தியன் பீனல் கோட்ல கிடையவே கிடையாது. நம்ம இந்தியன் பீனல் கோட்ல சொத்து குழுப்பு வழக்குன்றது கிடையாது. 1947ல தான் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கிரிமினல் மிஸ்கான்டக்ட் அகைன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட்ல 5(1)E வந்தது. 1988ல 13(1)E வந்துருது. அதாவது சொத்து குழுப்பு வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, தன் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தனக்கோ அல்லது மற்றவர்களோ சொத்துக்களை வாங்கி குவிப்பதுதான் குற்றம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில இந்த சொத்து குழுப்பு வழக்கை ரிஜிஸ்டர் பண்றது எப்ப பண்ணுவோம்? இந்த சிபிஐல நான் ஒர்க் பண்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். எப்பொழுது மெயின் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி சர்ச் பண்றோமோ, புரியலீங்க, 2009ல இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், 2010-11 நாங்க சர்ச் பண்ணலாம். அவர் சர்ச் பண்ணும்போது அவர் மினிஸ்டரா இருக்க வேண்டியதில்லை, இதா இருக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த சர்ச் பண்ணும்போது அந்த 1999க்கும் 2010க்கும் உள்ள டாக்குமெண்ட், சொத்து அதிகமாக கொடுத்த டாக்குமெண்ட் கிடைச்சால் ஒழிய திரும்ப இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. இதனால இது மோட்டிவேட்டட் ஒரு முடிவுக்கு இது மோட்டிவேட்டட் நான் சொல்ல மாட்டேன். என்ற பொறுத்தவரையில இந்த ஐஓ அதாவது 2G வழக்காகப்பட்டது இந்த அவரும் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாரு. 2009 கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி த்ரூ அவுட் இந்தியா சர்ச் நடந்திருக்குது. இதே இந்த கிரீன் ப்ரமோட்டர்ஸ் இதுவும். ஆகவே என்னை பொறுத்தவரையில நாங்க சர்ச் பண்ணும்போது எப்பொழுது அந்த 2009 சர்ச் பண்றோமோ, சீஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு 6 மாசம் வச்சுங்க, 1 வருஷம் வச்சுங்க. 1 வருஷம் வச்ச பிறகு அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்போம், புது கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஆகவே இந்த டைமிங் ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கேஸ் எந்த பொறுத்தவரையில சிபிஐல இதுவரைக்கும் செய்யாத ஒரு செயல் தான். சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறீங்க. அதே பார்வை உங்களுக்கும் இருக்கிறதா திரு நாராயணன்? இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிற ஒரு புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இந்த நிலைப்பாட்டை எடுக்காத சிபிஐ இன்று நிலைப்பாட்டை எடுக்குது அப்படிங்கும்போது இட் ஹஸ் பீன் க்வெஸ்சன்ட். உங்களுடைய பார்வை சார்? நமது பிரதமர் அவர்களும் நமது முதல்வர் அவர்களும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திச்சாங்க. ஒரே வாரத்தில் ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கிறது என்றால் அதுல தான் வந்து என்ன பேசினாங்க அப்படின்றது கேள்வி. அதன் அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்குங்கிறீங்க. அதனால இது வந்து நிச்சயமாக நான் வந்து ஒரு காங்கிரஸ்காரனாக மட்டுமே இதை பார்க்கல, ஒரு பொதுஜனமா பார்க்கிறேன். இந்த அரசு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையையும், அதுவும் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை தூண்டுதலின் பேர்ல இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 426 நாட்கள் ஆகிறது. 426 நாட்கள் தூங்கிக் கொண்டிருந்த அரசு திடீர்னு 7 நாள்ல சந்தித்த பிறகு வருதுன்னா, இவங்க பனைமரத்தின் கீழே உட்காந்து பாலை குடிக்கல, பனைமரத்துக்கு கீழே உட்காந்து கள்ள குடிச்சிருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம். பழிவாங்கல் போக்கோட செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக இதுதான் அதிகபட்ச நடுநிலையாளர்களின் எண்ணிக்கை. நான் வந்து பல முறை நான் இந்த 2G பத்தி பேசி நான் திமுக விமர்சிச்சிருக்கேன். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்ல முடியும். இது பழிவாங்கல் அப்படின்னு சொல்றீங்க. தெளிவாக சொல்லுவது நடுநிலையாளர்கள் பழிவாங்குவது என்று நினைக்கின்றார். நீங்க பழிவாங்கலையா? காங்கிரஸ் பழிவாங்கலையா? இது கேள்வி. இன்னைக்கு வந்து நம்ம பேசுவது ஆசாம் மீது போட்ட வழக்கு சட்டப்பூர்வமா இல்லது அரசியலா? இதை அரசியல் என்று சொல்கிறோம். இன்னைக்கு கேள்வி காங்கிரஸ் பழிவாங்கியதா இல்லையா என்று நீங்க வந்து அதை பத்தி தான் பேசணும். நீங்க வந்து ஒரு நடுநிலையாளர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவசியம் இல்லாத கேள்விகளை அவசியம் இல்லாத நேரத்தில் இது வந்து அவசியம் இல்லாத கேள்வி, அவசியம் இல்லாத நேரத்தில் அவசியம் இல்லாத நான் இப்பொழுது மோடி அவர்கள் இந்த பீகார் ஒரே நிமிஷம்
இந்த பீகாருக்கு 1,25,000 ரூபாய் வந்து எப்படி 1,76,000 கோடி வந்து 30 வருஷத்துக்கு 40 வருஷம் கணக்கு போட்டாங்களோ 30 வருஷத்துக்கு வரக்கூடிய இதை செஞ்சாரு. இல்ல மோடி எலெக்ஷன் முன்ன போய் சொன்னாரு அப்படின்னா சொன்னா irrelevant இருக்குமோ? இதே வழக்கு சம்பந்தப்பட்ட இல்ல இந்த வழக்கு வந்து 2G பற்றி அல்ல. இந்த வழக்கு வந்து ராஜா வந்து தனியாக இப்பொழுது அவர் மீது போடப்படுகின்ற கேஸ். இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. இந்த மாநில அரசும் ஜெயலலிதா அவர்களது அரசும் மோடியினுடைய அரசும் தொடர்ந்து இல்ல பாருங்க, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு IPS ஆபீசர் பணி வாங்கியிருக்காரு. இல்லாத வழக்கை போடுவது ஒரு IPS ஆபீசரை அவருக்கு RTA இது பண்ண அவர் வந்து நேராக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் குத்தம் சாட்டல, வேற யாரும் குத்தம் சாட்டல. இன்னைக்கு இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு புனையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பழிவாங்கல் அப்படிங்கிற மக்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க அதை செஞ்சீங்கன்னு நான் சொல்லல. காங்கிரஸ் செய்தது அப்படின்னு நான் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சொல்லிருக்கிறார். அதை ஏத்துக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? சின்ன முடிஞ்சு ஒரு முயற்சி. இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு ஆதரவாகவும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் ஒரு நிலை எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் கிடையாது. மக்கள் உங்களை சந்தேகிக்கிறாங்க. மக்களுக்கு நன்றா தெரியும். மக்கள் வேண்டும் என்றால் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பற்றி மக்கள் கேட்ட கேள்வியை நான் ஆதாரத்தோட உங்களுக்கு நல்லா கேட்போம். நல்லா கேட்போம். மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து நீங்கள் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒரு நிலை நீங்க அந்த மாதிரி ஆளுல போஸ்ட் பண்ண வேண்டிய நீங்க நடுவில் யாரும் கருத்து இல்ல. தம்பி ராஜாவே கேட்டார், இதுவரையில் ஏன் என் மீது எந்த குற்றம் சுமத்தினீர்கள், என்ன குற்றத்தை நிரூபித்தீர்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று காங்கிரசார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி வாங்குகின்ற வகையிலேதான் நடந்து கொள்கிறார்களே அல்லாமல் யாரை பழிவாங்கலாம் என்று அலைந்தார்களே தவிர தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள என்ன தவறு செய்யலாம் என்று எண்ணினார்களே தவிரன்னு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், ராஜா வழக்கை பொறுத்த வரைக்கும் கூறியவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். இந்த குற்றச்சாட்டு அவங்க மீது இருக்குன்னா உங்க மீதும் இருக்கிறது. வைத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். உங்களால மறுக்க முடியாது. பாக்குறீங்க வேற ஒண்ணு இல்ல. நாங்க செஞ்சு முடிவுனா 2010 ராஜாவின் இடத்தில் ராணி வேண்டாம் அப்படின்னு EVK இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். அதாவது ராஜாவை நீக்கிவிட்டு கனிமொழியை கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்றேன். அது உங்களுடைய இன்டர்பிரேஷன். அனுமதிக்கவே முடியாது. நான் வேற மாதிரி பேச வேண்டிய மோடியோட வைஃப் எல்லாம் நான் எங்க கேட்க வேண்டி வரும். அப்படி என்னை கலந்தாண்டு கொண்டு போய் பேச வைத்து விடாதீங்க. தலைப்புக்கும் சம்பந்தம் இல்ல. மோடியோட வைஃப் பதிவு செஞ்சுட்டு தேவையில்லாத தவறான ஒரு ரசக்குறைவான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுப்பது நீங்க. இந்த பிரச்சனை நான் அந்த நேரத்தில் எழுந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். நான் தனிப்பட்ட முறையில் யாரும் என்னைக்குமே தாக்கி நான் சொன்னது தொடர்ந்து காங்கிரஸ் நீங்க சொன்னது போலத்தான் திராவிட முன்னேற்ற கழக அந்த உறுப்பினர்களையும் எம்பிக்களையும் அமைச்சர்களையும் தொடர்ந்து தாக்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். இரண்டாவது ஜூலை 25 2012 ராஜாவே சொல்றாரு மன்மோகன் சிங்கையும் சிதம்பரத்தையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் கோர்ட்ல. இந்த அளவுக்கு இவங்க இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது சட்டப்பூர்வமானதா இல்லையா? அரை மணி நேரம் அவர் பேசினார். அமைதியா தான் கேட்டுக்கிட்டு. அதாவது ராஜாவிற்கும் அவருடைய மனைவி தனியா தொழில் செய்யக்கூடாதுன்னு கேக்குறாங்க. கடந்த ஒரு 2 வாரமா லலித் மோடி விஷயத்துல சுஷ்மா ஸ்வராஜோட கணவர்
வக்கீலா 20 வருஷமா இருக்கிறத பத்தான 2 பேருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எப்பொழுதோ செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இவரை நம்ம ரகோத்மன் சார் சொன்னாரு, இது டைமுக்கு செய்யல அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், அதே மாதிரி பிரசன்னாவா தான் சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு 200 டாக்குமெண்ட் பிடிச்சிருக்காங்க, 200 டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. பிரசன்னா சொல்றாரு, இந்த 200 டாக்குமெண்ட் ஏன் அன்னைக்கே எடுக்கணும்னு கேட்கிறாரு. அதை கேட்க வேண்டியது நீங்க காங்கிரஸ் அரசாங்கம். 2500 நாள் ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்காரு, இதான் விஷயம். நீங்க இருங்க சார். அதாவது 10/5/2016 ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு காலம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கை. இது அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறது ரகோத்தமன் அவர்கள் கூட சொல்லக்கூடிய விஷயம். அன்று செய்யாதது, அன்று செய்ய வேண்டும் என்று சிபிஐ கருதாதது, அதே சிபிஐ நிறுவனம் இன்று செய்ய வேண்டும் என்று கருதுவது ஏன்? இதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறதா? இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, ஒரு மூல வழக்கு வலுவிழப்பதனால் இந்த ஒரு நடவடிக்கை நடக்கிறதா? மேலும் கேள்விகள் எழுகின்றன, விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு. ஆராசா மீது சொத்து வழக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இது சட்டப்பூர்வமா அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட தொடரணும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு எல்லாருக்கும் எழக்கூடிய இம்ப்ரெஷன், மூல வழக்கு வலுவிழக்கிறது, அதனால எப்படியாவது பிரேம் பண்ணணும்னு இதை ஆயுதமாக எடுக்கிறது, இதுக்கு சிபிஐ எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நான் இல்லன்னு மறுக்கல. ஆனா ஒரு நபர்கிட்ட ஒரு 200 டாக்குமெண்ட், ஒரு தகவல் வருது, 200 டாக்குமெண்ட் இருக்குது, இது பத்தி இது ஒரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த விஷயம் இருக்குது. இப்ப சார் சொன்னாரு, இது முன்னாலேயே சீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னாரு. இது முன்னாலேயே இதை சோதனை பண்ணாங்க, அப்ப கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்குது. எதுவுமே புதுசானது இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த 200 டாக்குமெண்ட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, பிடிஐ ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இல்லங்க, ஏற்கனவே இது போன்ற ஒரு ரைடு போயிருக்கிறது, அன்னைக்கு கிடைக்காது, கிடைக்கலையே, அது எப்படி கிடையாது? அது ராஜா தான் கேட்கணும். அவர் தான் சொல்றாரு, என்ன எங்கே போனது, அதுதான் நான் சொல்ல வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க. 10/5/2014 அன்னைக்கு தந்தி தொலைக்காட்சியில உங்களுடைய தலைமை தொகுப்பு ஆசிரியர் பார்த்திபன் அவர் கேட்கிற கேள்விக்கு ராஜா கேட்கிறார், நான் சொத்து சேர்த்தேன் என்று சொன்னால் அந்த சொத்து எல்லாம் எங்கே போனது கேட்டார். இன்னைக்கு நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், எங்க போச்சு, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இப்ப இப்படி ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்களோ, தன்னுடைய அரசியல் பவரை வச்சுக்கிட்டு இவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காத பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், 200 டாக்குமெண்ட் ஒரு நபர் டேந்துன்னு ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாரு. 22 இடத்துல 22 நிறுவனங்கள், 22 தனிநபர். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சொல்லவே இல்லை, நான் ரிப்பீட் பண்ணல. ஒரு நபர் சொல்ல 200 டாக்குமெண்ட், 200 டாக்குமெண்ட் ஒரு நபர் ப்ரூவ் பண்றது தாராளமா. அப்படி இல்லன்னா you have to take that back. ஒரு நபர் இல்ல, 200 டாக்குமெண்ட் அவ்வளவுதான். இவரு சொல்றாரு, இது அந்த காலத்துல இவங்க கண்டுபிடிக்கல, இந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. நான் அடிப்படையிலேயே ரகோத்தமன் அவருடைய பாதங்களை தொட்டே அந்த பின்னணியிலே வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு குற்றவியல் வழக்கறிஞர், அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இதுல பேஸ் பொலிட்டிக்கல் கலர் எங்க வருது எங்களுக்கு. ஆனா இதை விட பல வழக்குகளை நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த போது கூட நாங்கள் சந்தித்தோம். யார் மீதும் நாங்கள் வழக்கை சந்திக்கிறோம், நீதிமன்றங்களுக்கு போகிறோம். கலர் சொல்லல. இப்ப நாங்க சொல்ற கலர் இப்ப காங்கிரஸ் செய்த போது அரசியல் நோக்கத்தோட செய்யப்பட்டது. இன்னைக்கு பாஜக சொல்வது போல காங்கிரஸையும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் காலங்கள் வேறுபட்டு இருக்கு. நீங்க ஒரு வழக்குல ஒரு சார்ஜ் 5வது சார்ஜ்ல ப்ரூவ் பண்ணவே முடியல அப்படின்னு காலம் கடந்து ஒரு எஃப்ஐஆர் நீங்க எந்த காலகட்டத்திலையும் சிபிஐ நடவடிக்கைக்கு ஒரு அரசியல் உங்களோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த அன்றைய சிபிஐ நடவடிக்கைகள் காங்கிரஸ் உடைய பழிவாங்கல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சொல்றீங்க. நான் முடிச்சிடுறேன். இந்த இடத்துல 200 டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட்ங்கிறது நான் ஒரு இப்ப என் கையில ஒரு 10 மெட்டீரியல் இருக்கு, 10 டாக்குமெண்ட் இருக்குன்னா அது எல்லாமே சொத்து டாக்குமெண்ட் தான் அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கோர்ட்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். அத இவங்க பிடிஐ சொல்றத வச்சு நாம சொல்ல முடியாது. ஒரு வேக் அவ்வளவுதான். அவங்க வேக் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு 200 டாக்குமெண்ட் 200 ப்ராப்பர்ட்டி, அதுக்கே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 1 கோடி வச்சாலே அது 200 கோடி அப்படின்னு நாராயணன் வந்து அதானி கணக்குக்கு போறாரு. நாங்க அதானியும் மோடியும் ஜெயலலிதா கூட்டணியை பத்தி இங்க பேச வரல. அந்த கணக்கு போனோம்னா பெங்களூர் என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட் என்ன நாராயணன் தயவு செஞ்சு திசை திருப்பி நான் பேசும்பொழுது அவர் குறுக்க பேசினாரு. விஷயத்துக்கு போ. நிச்சயமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த 10 ஆண்டுகள் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இல்லையா, நீங்க அப்பதான் இந்த சார்ஜ் வந்து லேஸ் ஆகுது. இந்த 2G வழக்குங்கிறது எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில காலம் கடந்து ஒரு புகாரை தெரிவிக்கிற போது நீதிமன்றம் கேட்குது, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், விசாரணை அதிகாரி எல்லாரும் ஒரு விடயத்தை ஒத்துக்கொள்ளுகிற போது திடீர்னு உள்ள புகுந்து இல்ல இல்ல நாங்க ஒரு சோ கைண்ட் ஆஃப் a scene, ஒரு சோ கைண்ட் ஆஃப் a show, இத மக்கள் அந்த கேஸே வேற, இந்த கேஸே வேற சார். ஏன் குழப்பறீங்க நீங்க? நீங்க தான் முதல்ல சொன்னீங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லன்னு. இப்போ நீங்க சம்பந்தம் இல்லன்னு. 2G கேஸ்ல அவங்களுடைய கடைசி சார்ஜ் வந்து இவர் இந்த வழக்கை பயன்படுத்தி சொத்துக்களை சேர்த்தா என்பதுதான். அந்த நேரத்துல தான் இந்த கொஸ்டின் பட்டியாலா கோர்ட்ல, ட்ரையல் கோர்ட்ல அவர் மீது சொத்து வழக்கு இருக்கிறதா என்று கேட்கிறது. விசாரித்தவர் சொல்லுகிறார், மிக தெளிவாக சொல்லுகிறார் வழக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ சிபிஐ, நான் இப்ப அதான் ரகோத்தமன் சார் படிச்சு காமிச்சேன் என்ன அப்படின்னா மிக தெளிவான பாயிண்ட் சொல்றாரு. Yes, it is correct. Apart from CBI, Income Tax Department and Enforcement Directorate, CBI மட்டும் கிடையாது, Income Tax and Enforcement Directorate are also investigating various aspects of the instant case relating to the respective fields and the properties, including A. Raja and his family members. It is correct that these 3 agencies meet and exchange information as and when required. இதனுடைய அடிப்படையில் நிலைப்பாடு எடுக்கப்படும். அதைத்தான் சொல்றேன். இந்த இடத்துல இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சார். இதுல என்ன கிலோ தங்கத்துக்கு ஏன் நீங்க கணக்கு வச்சிருக்க வேண்டியதானே? 6 கிலோ தங்கத்தை நீங்க போய் இடம் போட்டீங்களா? பாத்தீங்களா? இதுதான் கேள்வி. நீங்க போய் இடம் போட்டீங்களா? எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்களா? எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்களா? 27 கோடி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் சொல்லிருக்காங்க. அப்ப 27 கோடின்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுவாரு. 27 கோடி டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இல்லையான்னு நிரூபிக்கப்படும். குற்றச்சாட்டு ராஜா பாக்கெட்ல மட்டும் நடக்கல, அவற்றை மட்டும் எடுக்கல. எல்லாருமே அவருடன் இணைந்தவர்கள் தான். இல்ல அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இன்கமா இல்லாட்டி ப்ரொபோர்ஷனேட் இன்கமா அப்படி நிரூபிக்க மாட்டோம். குற்றச்சாட்டு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏதோ கையுங்களமா பிடிச்சது போல. இல்ல அப்படி இல்ல. நீங்க தனிநபர் ஒரு தனிநபர் சொல்றப்பதான் பிரச்சனை. இதுல எழக்கூடிய கேள்விகள் 2. ஒரு விஷயத்துக்கு முதல்ல உங்கள்கிட்ட கருத்து கேட்க விரும்புறேன். மூல வழக்கு வலுவிழப்பதனால இந்த ஆயுதம் எடுத்துக் கொள்ளப்படுது அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கப்படுது. அதுல முகாந்திரம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்க? அதாவது மூல வழக்கு இன்னொரு வழக்கு விசாரணையில் இருக்குது, நீதி விசாரணையில் இருக்குது. நீதி விசாரணை இருக்கும் போது வலுவிழந்து விட்டது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாதான் இவ்வளவு நாள் இல்ல அதுக்கு இந்த நடவடிக்கை வருது. அதனால ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குது. நாராயணன் கூட அதாவது இது நெகட்டிவ் ஆயிடும். இப்ப நீங்க வந்து இந்த கேஸ் இது ரிஜிஸ்டர் பண்ணதே அந்த மெயின் கேஸுக்கு அஃபெக்டட் ஆயிடும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா மெயின் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எப்பொழுது அந்த 2G வழக்குல அவர் துஷ்பிரயோகம் பண்ணி பணம் வாங்கினாரு, சொத்து வழக்கு வாங்கினாரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் அப்பே பண்ணாங்களோ, அப்ப பண்றதை விட்டுட்டு இப்பொழுது அந்த சொத்து வழக்கு மாத்திரம் இப்ப எடுத்தாங்கன்னு வச்சுங்க, இது வந்து அந்த மெயின் கேஸ் நீங்க சொல்றாப்புல ஒரு விதமான அனுமானத்தை உருவாக்கக்கூடிய செயல்.
வருமானத்தை அது தட் இஸ் அக்செப்டட். ஏன்னா பீப்புள் வில் திங்க் ஓஹோ 2G வழக்குல ஒன்னும் கிடையாது சான்சஸ் இருக்கு. 1,26,000 கோடி பிறகு 40,000 கோடி நீங்க 27 கோடியா அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனும் கூட பொதுமக்களுடைய பார்வை. வருமானத்தை அதிகமா சொல்றேன். இது வேற வழக்கு இல்லங்க. அரசியல் ரீதியா எப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்யணும்? 1,76,000 கோடி 16 கேஸ் இருந்துச்சு. எல்லாம் ஒண்ணா இல்ல. I am talking about impressions. 1,76,000 கோடி ஊழல் என்பது போல ஒரு அரசியல் கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. பிறகு சிபிஐ பதிவு செய்யும்போது 40,000 கோடி கிட்ட சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் வந்து கெய்னா டிரான்ஸ்லேட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ராஜா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அரசுக்கு இழப்பு இப்ப என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குன்னா வருமானத்துக்கு அதிகமா 27 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து. இப்போ அது எங்க 1,76,000 கோடி எங்க? அதனால வந்து திரு பிரசன்னா சொன்னது போல பெனிஃபிட் அடைந்திருக்கக்கூடிய 27 கோடி அவங்க சொல்லி இருக்கிறது இப்போ அவங்க வேல்யூ பண்ணதை வச்சுதான். பின்ன இன்னும் அதிகம் வரும். அதான் சொல்ல வரேன். ஒரு விஷயமே நடக்குது. என்ன வேணாலும் சொல்லுவீங்க. அதுல இருக்குது 30 பைசாக்கு போன் கொடுத்ததா அவர் செஞ்சு தப்பு பண்றாரு. இல்ல 30 பைசாக்கு போன் கொடுத்ததா அவர் அலைபேசி கொடுத்தது தப்புதான். ஆனா அதை எத்தனையோ கம்பெனிஸுக்கு அதிக விலைக்கு நம்முடைய இயற்கை வளத்தை விற்றுவிட்டார், நமக்கு நஷ்டம் ஏற்படுத்தி விட்டார். அதன் மூலம் 30 பைசா கொள்ளடித்தோம் என்றால் அதற்கு முதல் மூல காரணம் கையெழுத்து போட்டது பாஜக மூத்த அமைச்சர் பிரமோத் ஒரு வரி. இந்த பேனா 2000 1 ரூபாய், 2010 10,000 ரூபாய். இப்ப பிரச்சனை என்ன? பிஜேபி 1 ரூபாய் இருந்துச்சு, இவங்க 2010 1 ரூபாய் பிரமோத் மகாஜன் கொண்டு வந்த பலமுறை நீங்க நாராயணன் விவாதிச்சிருக்கோம். தயவு செஞ்சு அதை பற்றி ஒரு நிமிஷம். முக்கியமான பிரமோத் மகாஜன் திரு பிரசன்னா ஒரு அரசு இருக்கும்போது தானே குற்றச்சாட்டு. பிரமோத் மகாஜன் பிரசன்னா அப்புறம் ஏன் ராஜா மேல குற்றச்சாட்டு வந்தது? இதுதான் நாங்க பிரமோத் மகாஜன் மேல சொல்றோம். இது சரியா? அப்ப நீங்க கேஸ் போல ஆரோக்கியமான முறையா நீங்க அவர்தான் அந்த பேசி அவர் பேர் நாராயணன். திரு நாராயணன், திரு பிரசன்னா இதே விவகாரத்தை 2G விவகாரத்துடைய நிறைய பேசிருக்கோம். அதுக்கு திரும்பவும் தப்பா சொல்றதா பிரச்சனை. சிபிஐ நடவடிக்கை பல கட்டங்கள்ல உங்கள் ஆட்சி காலத்துல உங்களுடைய தூண்டுதலின் பேர்ல பழிவாங்கலின் பேர்ல செய்யப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல இருந்தது. காங்கிரஸ் பழி வாங்கியது இதே வழக்கில் அப்படின்னு கருணாநிதி குற்றம் சாட்டினார். இன்னைக்கு நீங்க பாஜக அரசு மீது குற்றம் சாட்டுறீங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் குற்றம் சாட்டுகிறது. சிபிஐ நடவடிக்கை அப்படி பார்க்கறதுக்கான அவசியம் இருக்கிறதா? சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னாட்சி கொண்ட அமைப்பு அப்படின்னு நீங்களே தான் ஆர்கியூ பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து அப்புறம் மாறிடுமா? நிச்சயமாக இன்று மக்கள் ஆகஸ்ட் 9 லேடி மோடியை சந்தித்த பிறகு ஒரே வாரத்தில் இது உண்மைங்க. நீங்க பேச குறுக்க ஏங்க லேடி மோடி அவங்களே தான் அந்த வார்த்தையை உபயோகிச்சாங்க. அவர் தயவு செய்து இன்றைய முதலமைச்சர் மீட்டிங்க கொச்சைப்படுத்தி பேசுவது இதுல என்ன கொச்சைப்படுத்தி இருக்கு? மறுபடியும் சொல்றேன்,
It is not a healthy way. No. The point is, நமது முதலமைச்சர் லேடியா மோடியா என்று கேள்வி கேட்கப்பட்டு அவங்க தான் போட்டாங்க. சோனியா லேடி இல்லையா? லேடியா மோடியா தவறான வார்த்தையா? எங்க முதலமைச்சர் இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் எழுந்திருக்கிறது. ஆராசா மீது சொத்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று சொல்ல ஆளும் தரப்புல இதுல எந்த ஒரு அரசியல் நோக்கமும் பார்க்க வேண்டியதில்லை. சிபிஐ தன்னாட்சி பொருந்தியதாக தான் இருக்கிறது. முந்தைய காலத்தில் செய்யல, இப்பொழுது செய்கிறார்கள். இது காலம் தாழ்ந்த நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது. இது நிரூபிக்கோபமா இப்பொழுது குற்றச்சாட்டு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 27 கோடி அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார். அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், மற்ற தனிநபர்கள் என பலரின் மீது இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக பல கட்டங்களை நகர்ந்து செல்ல வேண்டியிருக்கிறது. மூல வழக்கிலும் 2G வழக்கும் அநேகமாக ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது. அதில் என்ன முடிவு வரப்போகிறது, இது எப்படி நகர்ந்து செல்ல போகிறது, இவற்றை எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது சட்டப்பூர்வமா அரசியலா அப்படிங்கிற விவாதம் இந்த தருணத்தில் எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாராயணன், திரு பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன், திரு ரகோத்தமன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரசன்னா மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. EVK இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய பேச்சு ஏற்படுத்திய சர்ச்சை இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அதிமுகவினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். காங்கிரசுடைய மூத்த தலைவர் இந்த ஒரு போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். திரு திருநாவுக்கரசர் வலியுறுத்தியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கு. EVK இளங்கோவன் மீது வேறொரு புகார் சுமத்தப்படுகிறது, வேறொரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பணியாற்றிய வளர்மதி அப்படிங்கிற ஊழியர் குற்றம் சாட்டுகிறார். அந்த ட்ரஸ்ட்ல இருக்கும்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல கடைகள் நிறைய வாடகைக்கு இருக்கிறது. அதுல வாடகை தொடர்பாக, அதுல பேர்மாற்றம் தொடர்பாக நிறைய புகார்கள் வருகிறது. அதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதை நான் தட்டி கேட்டேன். காங்கிரஸ் அலுவலகத்தில் பணியாற்றிய பொழுது எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது, நான் தாக்கப்பட்டேன் உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த குற்றச்சாட்டில் இடம்பெறுகின்றன. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த சமயத்தில் the timing of this complaint இதுவும் பல கேள்விகள் எழுப்புகிறது. இது சட்ட நடவடிக்கையா, பழிவாங்கலா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. விவாதிப்போம். தமிழ்நாடு காங்கிரசின் சார்பில் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும், புகார் கொடுத்தவரின் சார்பில் வளர்மதியுடைய வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்களும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு நபர் திரு EVK இளங்கோவன் மீது புகாரை பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பணியாற்றியவர். எவ்வளவு மாதங்களுக்கு முன்பு அவர் பணியிலிருந்து போறார், பணியிலிருந்து நீக்கப்படுறார். இவர் 1991 முன்னாள் கவர்னர் ப. ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தபோது அவர் பணியில் அமர்த்தப்படுகிறார். இப்பொழுது அவருக்கு 50 வயது. இந்த புகார் கொடுத்த என்னுடைய கட்சிக்காரர் வளர்மதி அவர்கள் 50 வயது உடையவர். அவர் 25 வயது இருக்கும்போது அவரை பணியில் டெலிபோன் ஆபரேட்டராக பணிக்கு அமர்த்துகிறார் முன்னாள் கேரளா கவர்னர் ப. ராமச்சந்திரன். இப்பொழுது 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவரை ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இவர் எப்பவுமே ஒருத்தர் வேலையை விட்டு எடுக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு தந்தி டிவியில வேலை செய்யற உங்களை கூட வேலையை விட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். ஒரு 3 months நோட்டீஸ், 1 month நோட்டீஸ், மினிமம் 1 month நோட்டீஸாக கொடுப்பாங்க. காலையில 10:30 மணிக்கு 10:40 வேலையை விட்டு எடுத்துறாங்க. சோ அதற்கும் இந்த புகார் அது ஒரு தனி பிரச்சனை நினைக்கிறேன். அது ஒரு லேபர் ரீதியான ஒரு பிரச்சனை. அதுக்கு அவங்க தனி வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கும் போயிட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி, அவங்க நீக்கப்பட்டது ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக. இப்போ 6-7 மாசத்துக்கு பிறகு எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார், நான் தாக்கப்பட்டேன் அப்படின்னு, அதுவும் இந்த ஒரு சர்ச்சை, ஒரு அரசியல் சர்ச்சை போயிட்டு இருக்கிற சமயத்துல 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்காக புகார் அளிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் எழுமா எழாது? The timing will not be questioned. நீங்க ஒரு பிரமாதமான கேள்வி கேட்டீங்க. இத மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. வழக்கறிஞராக, அதுவும் வளர்மதி அவர்களின் வழக்கறிஞராக மக்கள் மன்றம். ஒரு தலைவர், ஒரு பாரம்பரிய 130 ஆண்டுகள் நிறைந்த ஒரு கட்சி, இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி,
அதனுடைய தமிழக தலைவரா அப்பாயிண்ட் பண்ற ஒருத்தர் டே இன் அண்ட் டே அவுட், காலையிலிருந்து இரவு வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் திட்டுறாரு, சீஃப் மினிஸ்டர் திட்டுறாரு, போற எல்லாரையுமே மீடியா இருக்கிற ஒரே நிமிஷம் வேற பிரச்சனை இல்லைங்க. I'm just giving you the see ஒரு விஷயத்தை எல்லா கோணத்திலையும் சட்ட ரீதியா தான் பேசிட்டு இருக்கேன். அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டதுதான் பாருங்க. இப்படி திட்டும் போது ஒரு சாதாரணமா ஒரு டெலிபோன் ஆபரேட்டர் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு பெண்மணி, 50 வயது நிறைந்த ஒரு பெண்மணி இந்த மாதிரி இவ்வளவு பவர்ஃபுல்லா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு எதை கேட்டாலும் அவர் குரங்கு மூஞ்சி, இவன் எலி மூஞ்சி, அவன் ஒரு கோணவாயி, இந்த மாதிரி ஒரு பேசுறீங்க. பிரைம் மினிஸ்டர் இல்ல சார், நான் சொல்றேன். first of all you understand my point. You allow me to speak. இதெல்லாம் சட்ட கேஸுக்கு உண்டான விஷயத்தை நான் பேசுறேன். டைவர்ட்டிங் தி இஷ்யூ. நீங்க தான் ஒரு சாதாரண மனிதர், உங்களுடைய ஏழை பெண்மணி, உங்களுடைய தொடர்ந்த வழக்கு, என்னுடைய கட்சிக்காரர் வாடகை வாங்குறதுல முறைகேடு, அந்த முறைகேடை தட்டி கேட்டேன், நான் தாக்கப்பட்டேன். நான் சொல்றேன் அதுக்கும் ஈவிகே சிலவங்களுடைய அரசியல் சர்ச்சைக்கு நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து அமெரிக்க நாராயணா மாறது தவறு. இந்த விஷயம் ஒரு விஷயத்தை ஜட்ஜஸ் allow me to rebut what you asked me. அதான் என்னுடைய கட்சிக்காரர் 6 மாதமாக பயத்தில் நடுங்கிக் கொண்டு இவர் கொலை செய்து விடுவாரோ எதிர்த்து லேபர் கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு வித்ரா பண்ணி மிரட்டுறாங்க. ஒரு பக்கம் நான் சொல்றது கேளுங்க. வாட் மை கட்சிக்காரர், என்னுடைய கட்சிக்காரர் சொல்வதுதான் வழக்கறிஞராக நான் சொல்ல முடியும். இது என்னுடைய கருத்து கிடையாது. திடீர்னு எப்படி பயம் போகும்? ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சாதாரண பக்கத்து வீட்டுல இருக்க நம்ம ஏரியால இருக்க ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேரக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்ல தலை இருக்காது கால் இருக்காது. இருங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது 1 வருஷம் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கிரிமினல் லாயர், டிஃபென்ஸ் கிரிமினல் லாயர். அந்த டிலே ஆஃப் 6 months இஸ் நாட் இட்ஸ் அக்செப்டபிள் டிலே. எப்படின்னா அவங்களோட உரிமை நான் மறுக்கல, நான் உரிமை நான் மறுக்கல. உயிர் போதுனா எவனா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. மாபெரும் கட்சியோட தலைவர் டெய்லி பிரைம் மினிஸ்டர் போட்டு கண்ணாமலாம் இருக்காங்க. எவனை பார்த்தாலும் குரங்கு மூஞ்சி, அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி ஊத்திட்டு இருக்காங்க. பயம் எதுக்கு பயம் இருக்கு? தலைவர் மீது எதுக்கு பயம் இருக்கு? பயம் போகும். அதுவும் வேற ஒரு அரசியல் சர்ச்சை இருக்கும்போது திடீர்னு don't attribute motives. எல்லாத்துக்கும் ஒரு காரியங்களை பாருங்க. இது வந்து it may have been a coincidence also. அது வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்காத ஒரு இணைக்கப்பட்ட ஒரு காரணமாக இருக்கலாம். கோஇன்சிடென்ஸ்ன்றது அந்த அம்மாக்கு என்ன நினைச்சிருக்கோம், ஒரு ட்ராமா, மென்டல் அகனி, மென்டல் ட்ராமா ஃபார் 6 months. இந்த மாதிரி என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்களே, பொண்ணு கல்யாணம் பண்ணோம், பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், நான் வந்து வறுமையில வாடிட்டு இருக்கேன், என்னுடைய வேலையை எந்த நோட்டீஸ் இல்லாம எந்த முகாந்திரம் இல்லாம வேலை பாருங்க. அந்த அம்மா வழக்குங்கிறது தனி, கொலை மிரட்டல்ங்கிறது கொலை மிரட்டல், இந்த அரசியல் சர்ச்சைங்கிறது தனி. அரசியல் இது வந்து மீடியாவோட ஜிமிக்ஸ். எப்படின்னா அடி வாங்கினது அந்த அம்மா, வேலையை விட்டு விலகி தூக்கி போட்டது அந்த அம்மா, இருங்க பாதிக்கப்பட்டது அந்த அம்மா, பயத்துல இருக்கிறது அந்த அம்மா, இருங்க அந்த அம்மா சார்பா நீங்க அதுக்கு அரசியல் கலரோ ஒரு வேற கலர் இருக்கலாம் கொடுக்கறது வந்து உங்களுடைய வேலை. இட்ஸ் யுவர் ஜாப். பாதிக்கப்பட்ட என்னுடைய கட்சிக்காரர் 6 மாதம் கழிச்சு வந்து என்ன கேட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த, 1 வருஷம் கழிச்சு கூட பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பயத்துல. அரசியல் தலைவர்களை இந்த காலத்தில் இப்ப பீகார் எல்லாம் 2 வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கிரிமினல் கம்ப்ளைண்ட் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அப்ப வந்து லல்லு பிரசாத் ரொம்ப பவர்ஃபுல்லா பயந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆட்சி மாறின பிறகு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்திய தமிழ்நாட்டிலே ஆட்சி மாறின பிறகு கம்ப்ளைண்ட் வந்து பயம் சார், பயம், உயிருக்கு பயம், குடும்பத்துக்கு பயம், பொண்டாட்டி பிள்ளைங்க நிம்மதியா இருக்கணும், புருஷன் வாழணும் பயம், பொண்ணுங்க வாழணும் பயம். This delay is acceptable. இஸ் அக்செப்டபிள். அதான் இந்த அரசியல் சூழ்நிலையில இந்த ஒரு சர்ச்சைலாம் வர, இந்த ஒரு பயம் நீங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கருத்து? இவரு ஒரு கிரிமினல் லாயர்ல, கிரிமினல் லாயர் தான், ரைட். அதனால அவர் வந்து நல்லா அழகா சொல்ல முடியும். எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நான் ஒரு பொதுஜனமா தான் பேச முடியும். எனக்கு சட்ட நுணுக்கங்களை பற்றி ஒரு வந்து சட்டம் கொடுக்கலாம், இது கொடுக்கலான்னு. இன்றைய இதுல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு எப்படியாவது வாய் பாருங்க, தலைவர் மாதிரி வாய் பாருங்க, வாயை வச்சுட்டு காங்கிரஸ்காரன் என்னைக்கு ஒழுங்கா இருக்கிறானோ அப்பதான் அந்த 25 வருஷம் அந்த கட்சியில இருந்தேன். நாள்வடக்கமா பேசுறேன் நானு. ஆனா இந்த கட்சி விட்டு விலகி வந்தா காங்கிரஸ்காரன் போர்வேல எப்படி பேசிட்டு இருக்காரு? கிரிமினல் இல்ல, ரொம்ப புத்திசாலி பாலிடிக்ஸ். இந்த மாதிரி இருக்கிற காங்கிரஸ்காரனால தான் எல்லா நேர்மையான காமராஜர் காங்கிரஸ் பேரை கட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரன் இந்த மாதிரி தப்பான எங்க தாத்தா தியாகி சார், இவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி தெரியுது? காங்கிரஸ் கட்சி பேசுறது 2006 வெளியே போயிட்டு வராரு, இண்டிபெண்டா போய் நிக்கிறாரு காங்கிரஸ் கேண்டிடேட்.
ஒரு வருஷம் வெளியில இருங்க. இவர் பாக்க இவர் கிரிமினல் என்னங்க சீப்ங்க. இது அவங்க தலைவர் இது ஒரு அட்டாக் பண்றேன். நான் சட்டத்தை பேசுறேன் இங்க வந்தவங்க. மிஸ்டர் அமெரிக்கன், let's have a civil debate. இது ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்கு வழிவகுக்காது. Let's have a civil debate. Go ahead. அதனால இவர் நான் இவர் கிளையண்ட பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய காலகட்டங்கள்ல இவருடைய பேக்ரவுண்ட் கோவப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது பப்ளிக்குடைய பார்வை. இவர் எங்களுடன் இருந்தவர் தான். அப்புறம் அவர் அந்த அரசியலுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஒரு வக்கீல் மாதிரி பேசுறாரு. நான் இவர் மேல அரசியல் சாயம் பூசி. இந்த விவாதம் அமெரிக்க நாராயணன் பற்றியதல்ல, ராஜசேகர் பற்றியதல்ல. தயவு செஞ்சு அப்படி ஆக்கிடாங்க. அமெரிக்க நாராயணன் எங்க இருந்தாரு, ராஜசேகர் எங்க இருந்தாரு, எங்க போனார், எங்க வந்தாரு, அவர் கிரிமினல் லாயரா என்ன லாயர், தயவு செய்து இதை பத்தி விவாதம் ஆக்கிடாங்க. நீங்க தான் தொடக்கினீங்க. இல்ல, நான் அவர் கிரிமினல் லாயரா அப்படின்றத கேள்வி கேட்டேன். நீங்க சொன்ன தோனி அந்த சந்தேகத்தை எழுப்பியது. சந்தேகம் உங்க காங்கிரஸ் தலைவர் மேல தான் எஃப்ஐஆர் 420 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எவன் கிரிமினல் இல்ல? நான் யோகியமானவன். யாரால ஒரு எஃப்ஐஆர் காமி சொல்லுங்க. உங்க தலைவர் மேல ஒரு தலைவர் வந்து ராஜசேகர் உரிமையில தயவு செஞ்சு பேசுறாங்க. பின்னாடி என்ன போய் ராஜசேகர் இந்த விவாதத்துக்கு ஒரு தரம் இருக்கிறது, இந்த ஒரு மேடைக்கு அப்படின்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது. அவன் இவன் உரிமையில பேசி தரத்தை ரெண்டு பேருமே பேசுவீங்களா? இதுல நான் இவருடைய பேக்ரவுண்ட் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அவர் ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் ஏனென்றால் இதுக்கு ஒரு அரசியல் சாயம் இருக்கிறது மக்கள் மத்தியில் வைக்க வேண்டியது நிச்சயமா கிடையாது. இது வழக்கு மட்டும் தான் பேசுவோம், அரசியலே கிடையாது. வழக்கு இருக்குது, வழக்கா பேசுவோம். அரசியல் சாயம் பூசுவது ஏற்றுக்கொள்ள. ஏனென்றால் அவர் அதற்கு பிறகு பிஜேபி வந்தார். பல முறையில ஆளும் கட்சிக்கு ஆதரவாக என்னுடைய நண்பர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து என்னுடைய நண்பர் பிஜேபி சென்றவர். ராஜசேகர் பற்றியும் அமெரிக்கன் பற்றியும் ஒரு அவரை பத்தி பேசுறீங்க, உங்களை பத்தி பேசுறாரு. தயவு செய்து இந்த விவாதத்துடைய நேரத்தை கீப் பண்ணாதீங்க. Please understand this. It has a political angle to this. No. That's all I'm saying. No. இன்று காலகட்டத்தில் இவர் ஒருவரை அழைத்துக் கொண்டு வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே 7 மாதம் கழித்து ஒன்றுமில்லாத அன்று ஒரு லேபர் லா இதை கொண்டு வந்து ஒருவர் மன உபாதையில் இருப்பாங்கன்றது சந்தேகம் இல்லை. ஆனா அவர்களை பேசி பல இடங்கள்ல பல நாட்கள்ல பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது உண்மையா இல்லையா? அரசியல் கட்சிகள் மேல, முக்கியமாக அரசியல் கட்சிகளுடைய இது அரசியல் வழக்கு. இந்த வழக்குல அரசியல் முகாந்திரம் இருக்கு. அடி வாங்க என்னுடைய கட்சிக்காரர் முடிச்சிட்டோம். அடி வாங்கிட்டு அடி வாங்க என் கட்சிக்காரர் ஒரு பெண்மணி திரு ராஜசேகர் உங்கள்கிட்ட வரேன், அவர் முடிச்சிட்டும் உங்கள்கிட்ட வரேன். இது நடந்ததா இல்லையா என்று நானும் பார்க்கவில்லை. 100% நடந்தது. 100% அவர் முடிச்சிட்டும் அடுத்து உங்கள்கிட்ட வரேன். நீங்களும் பார்க்கல. இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு காலம் தாழ்ந்து இது ஒரு பெரிய சூடா இந்த விவாதங்கள் நடத்தி கொண்டிருந்த போது, எங்கள் கட்சிக்காரர்கள் பல இடங்களிலே தாக்கிக் கொண்டிருக்கும் போது இது ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கட்சிக்காரர்கள் தாக்கினாங்களா? உங்க கட்சிக்காரர்கள்? எங்க கட்சிக்காரர்கள் பல இடங்களில் தாக்கப்படுகிறார்கள். ஏன் காமராஜர் சிலை மேல கூட செருப்பு விழுந்தது திருச்சியில. அங்க எங்க மன்றத்துல கல் எடுத்தாங்க. இதுல அநேகமா அவுட் ஆஃப் கான்டெக்ட் அதிகமா பேசிட்டு இருக்கோம். முடிச்சிட்டு நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள போக வரேன், அடுத்து உங்கள்கிட்ட வரேன். எஸ், அதனால இது அரசியல் காரணங்களுக்காக, பல நேரங்களில் அரசியல் காரணங்களுக்காக கிரிமினல் வழக்கு போட்டது இந்த ஆட்சியிலேயே செஞ்சிருக்காங்க. பல காட்சிகளும் அந்த நபர் கொடுக்கிறார். இந்த நபர் ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சாங்க. பல நபர்கள் தூண்டப்பட்டு அரசியல் வழக்கு போட்டது கடந்த கால வரலாறா? ஏன் இதுல இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கக்கூடாதா? நிச்சயமாக பொதுமக்களும் ஏன் உங்களுமே கூட உண்மையான மனதை தொட்டு பார்த்தா இது அரசியல் வழக்கு, அரசியல் காரணங்களுக்காக சாயம் பூசப்பட்ட வழக்கு. இன்று இதை எடுத்துக்கொண்டு வர ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. ஆளும் கட்சியின் பின்புலம் இருக்கிறது, போலீஸின் பின்புறம் இது இருக்கிறது, எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த ஒரு டைமிங் தான் சார் கேள்விக்குள்ளாக. இவ்வளவு நாள் நீங்க ஒரு மோதியை பத்தி பேசினார், முதலமைச்சரை பத்தி பேசினார், கொரில்லான்னு பேசினார்லாம் சொன்னீங்க. அப்பயும் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கும் அந்த சர்ச்சைக்குள்ளான பேச்சு உள்ளா இருக்கிறது. இது ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கிறது. பட் இந்த சமயத்துல இந்த ஒரு போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு.
இதுவும் வரும்பொழுது ஒரு சந்தேகம் இயல்பா எழும எழாது. பாருங்க, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சந்தேகங்களும் காரண காரியங்களும் சொல்லலாம் எல்லாத்துக்கும். ஆனா ஒரு சாதாரண பிலோ ஆவரேஜ் ஃபேமிலியில இருக்க ஒரு பெண்மணி, டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செய்யற ஒரு பெண்மணி, அவருக்கு எவ்வளவு பெரிய பிரஷர், எவ்வளவு மென்டல் ஆகனி, மென்டல் ட்ராமா ஷீ இஸ் அண்டர்கோயிங். இதுல வந்து அரசியலே ஹலோ ஒரு நிமிஷம், இது வந்து அரசியலே இதுல கிடையாது. பாருங்க 100% இந்த எஃப்ஐஆர் வந்து ஆன் மெரிட்னா இட் இஸ் ஆன் மெரிட். It doesn't have any political color. எல்லாம் முடிஞ்ச பிறகு மெரிட் இருக்கா இல்லையான்னு கோர்ட் நீங்க சொல்றீங்க. ஜட்ஜ் வந்து இது பண்ணி பாருங்கன்னா இதெல்லாம் மெரிட் இருக்கா இல்லையா சொல்ல முடியாது. சும்மா கதை விடாதீங்க. என்ன மெரிட்? நீங்க உங்க அட்வொகேட் வேற மெரிட் சொல்லுங்க. அத சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா வந்து ஜட்ஜ் சொல்லி கொடுங்க. அப்புறம் ஓட்டுக்குவோம். சும்மா நோட்டீஸ் கொடுக்கறது நீங்க ஒரு வக்கீல் தாங்க. என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இதுல வந்து என்ன நீங்க இவரே ஜூரியா? திரு ராஜசேகர், இந்த கம்ப்ளைண்ட் எப்ப கொடுக்கறாங்க உங்க கட்சிக்காரர் இளங்கோவனுக்கு எதிராக? இந்த கம்ப்ளைண்ட் கேட்ட கேள்வி சொல்ல மாட்டாரு அவரு. என்னைக்கு கொடுக்கறாங்க? இந்த சம்பவம் வந்து ஜனவரி மாசம் நடக்குது. எஸ், இருங்க நான் கேளுங்க. என்னைக்கு கேஸ் புக் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. பாருங்க நான் சொல்றது கேளுங்க. என்னைக்கு கேஸ் புக் பண்ணாங்க? என்ன தயவு செஞ்சு நடத்த விடுங்க நிகழ்ச்சி. சார், இந்த சம்பவம் வந்து ஜனவரி மாசம் இந்த அம்மாவை 5ஆம் தேதி 10:30 மணிக்கு வந்து இவர் தாக்குறார். சரி, ஒரு குறிப்பிட்ட அங்க நபர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. காமராஜர் அரங்கத்துல வந்து இவர் தாக்குறாரு. கூட 2-3 பேர் இருக்காங்க. மேனேஜர் நாராயணன் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. அன்றைக்கே இவரை டெர்மினேட் செய்கிறார்கள். இவங்க போயிடுறாங்க. அடி வாங்கிட்டு பயத்துல போறாங்க. பயத்துல போறாங்க. ஓகே, இவங்க வந்து 2 மாதம் முன்னாடி லேபர் கோர்ட்ல இருக்க, முதல்ல லேபர் கோர்ட் போக முடியாது, லேபர் கோர்ட்டுக்கு போறாங்க. அவங்களுடைய வேலை தொடர்பா லேபர் கோர்ட் போறதுக்கு உங்களுடைய கட்சிக்காரருக்கு தைரியம் இருக்கும். ஆனா லேபர் கோர்ட்ல போய் என்ன மனு போட்டாங்க? என்ன அநியாயமா எந்த தவறும் செய்யவில்லை. இருங்க, எந்த தவறும் சொல்ல மாட்டாங்க. இல்லங்க, உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, ஒரே நிமிஷம் தயவு செஞ்சு நிகழ்ச்சி நடத்துங்க. லேபர் கோர்ட்டுக்கு போறதுக்கு உங்க கட்சிக்காரருக்கு தைரியம் இருக்கு. ஆனா அவங்க மேல கொலை முயற்சி செய்யப்பட்டிருக்கு, தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சொத்து வழக்குனா கூட 1 வருஷத்துக்கு கழிச்சு போலாம். வேற சொத்து தகராறுனா 1 வருஷம் கழிச்சு போலாம். தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதற்கு தானே பிரையாரிட்டி கொடுத்திருக்கணும். அடிக்கும் போதே போலீஸுக்கு எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உயிரோட உங்க குடும்பத்தை அடிப்பேன் கொளுத்துவேன்னு சொன்னா லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. லேபர் கோர்ட்டுக்கு போய் என்ன செய்ய சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு வந்து ரொம்ப நான் கஷ்டத்துல இருக்கேன், வறுமையில இருக்கேன், நான் ஏழை குடும்பம், எனக்கு வேலை கொடுங்க, நான் ஏதோ தப்பு செய்யலன்னு சொல்றாங்க. யாருக்கு? காங்கிரஸ் எதிராக காங்கிரஸ் கிட்ட போய் லேபர் கோர்ட் என்ன உத்தரவு போட்டு இந்த அம்மா இந்த விசாரிச்சு இந்த அம்மா எந்த தவறும் செய்யல, இந்த அம்மாவுக்கு ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்க வேலையேன்னு சொல்லி உத்தரவு போடுது லேபர் கோர்ட். 1. 2வது கிரிமினல் கேஸ் 6 மாசம் கழிச்சு கொடுத்தாங்கன்றீங்களே. ஒரு அடி வாங்கின ஒரு இவ்வளவு பவர்ஃபுல் ஒரு லீடர் இவர் இப்பவே எந்த பேச்சு பேசுறாரு கேட்டீங்களா? இவர் பேசின பேச்சு ஒரு ஸ்டுடியோல உட்கார்ந்து எப்படி பேசுறாரு? இல்லங்க, நான் ஒரு வழக்கறிஞரா வந்து என்ன அழைச்சிருக்கீங்க, நான் வந்திருக்கேன். நான் ஒரு சட்டம் நியாயம் தர்மம் தான் பேச வந்தேன். அவர் வந்து என்ன மீறி தர்மத்தை மீறி இவரு அது குசும்புத்தனமா அவருடைய பேச்சு நான் பேசுறேன். ஒரு நிமிஷம், நான் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்க பாருங்க. ஐபிசி புக் எல்லாம் எடுத்துட்டு வந்தது காரணம் ஏதாவது சட்டம் கிட்டம் கேட்டீங்கன்னா நம்ம சொல்லாமே எடுத்துட்டு வந்தேன். சோ எவ்வளவு டெடிகேட்டடா நான் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் தான். ஆனா ஒரு காங்கிரஸ்காரன் எப்படி, அதாவது டெம்பரரி காங்கிரஸ்காரங்களோட பேச்சுக்கு வச்சுக்கலாம். நான் எந்த தவறுமே சொல்லுங்க, நான் இவரு இதோட பின்விளைவு தான். ராஜசேகர், காங்கிரஸ்காரங்க எப்படி, அமெரிக்க நாராயணன் எங்க போனாரு, ராஜசேகர் எங்க இருந்தாரு, இது வல்ல என்னுடைய விவாத நோக்கம். 2 பேருமே அதை பத்தி தான் இந்த கேஸோட மெரிட்ட காட்டி 2 பேருமே நீங்களும் பேசுறீங்க. ராஜசேகர் எங்க போனாரு எங்க போனாருன்னா சொல்ல, அதனால அரசியல் அவருக்கு பின்புறம் இருந்ததுக்காக சொல்ல கிடையாது. இந்த எல்லா கட்சிக்காரர்களும் நான் பேச வரல. அரசியல் காரணமாக வழக்கு போடப்படுகிறது. I am not a lawyer to talk about the merits of the case. I am here to talk about the political background of the case. இந்த வழக்கை பற்றி தான், அந்த புகார் பற்றி தான் இந்த விவாதம். சார், ஒரு தவிர 2 பேரும் நிறைய பேசிருக்கீங்க. இது அரசியல் உள்நோக்கம். பாருங்க, நாங்க வழக்கறிஞர்கள் எல்லாருமே
எல்லா கட்சி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிக்காரங்களும் எங்ககிட்ட கிளைண்ட்ஸா வருவாங்க. எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கலர் கிடையாது. நீங்க காங்கிரஸ்காரங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க, நீங்க தான் பொலிட்டிக்கல் பேசுறதுனால நான் சொன்னேங்க. அமெரிக்க நாராயணன் இப்படி பேசுறாரு நீங்க சொல்லிருந்தீங்க. அமெரிக்க நாராயணன் காங்கிரஸ் இருக்க அமெரிக்க நாராயணன் அதை நான் பதிவு செய்திருந்தேன். ஸ்லிப் அப்படித்தாங்க இன்னொருத்தாங்க ப்ரோவோக் பண்ணும்போது take that back. It's between the slip between the cup and the lip. You cannot attribute motives for it. இது இன்னொரு விஷயம். கட்சி வக்கீல வந்து நீங்க பொலிட்டிக்கல் கலர் பூசாதீங்கன்னு சொல்லதான் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து இந்த அம்மா எந்த கட்சி எந்த கேஸ் தான், இட் இஸ் a very good case, meritorious case. பெயில் கிடைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கு, ஒரு கிரேவ் அஃபென்ஸ் இது நடந்திருக்குது. பெரிய ஊழல் சத்தியமூர்த்தி பவன் அந்த அறக்கட்டளையில் நடந்திருக்குது. இந்த ஊழல்லாம் அன்லாக் பண்ணணும். காவல்துறை வந்து நல்லா இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். ஒரு பக்கம் அரசியல் சர்ச்சை, EVKS இளங்கோவன் பேசிய பேச்சு சர்ச்சையை கிளப்ப, இந்த ஒரு வழக்கும் EVKS இளங்கோவனுக்கு எதிராக காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பணியாற்றிய வளர்மதி என்ற நபர் தொடர்ந்த வழக்கும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் எப்படி அடுத்த கட்ட நகர்வு நடந்து போகிறது. இந்த ஒரு சர்ச்சையானது இன்னும் முடிவுக்கு வராமல் அரசியல் போராட்டங்கள் இருதரப்பிலுமே நடக்கின்றன. இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியுடைய மூத்த பிரமுகர் திருநாவுக்கரசர் இந்த ஒரு போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த ஒரு பேச்சு ஏற்கத்தக்கதல்ல, மன்னிப்பு கோர வேண்டும் இளங்கோவன், மன்னிப்பு கோராவிட்டால் இந்த ஒரு போராட்டம் தொடரும் அப்படிங்கிற சமிஞ்சை இன்னொரு பக்கத்தில் தொடர்கிறது. இந்த ஒரு அரசியல் சர்ச்சை இன்னொரு பக்கம், இந்த ஒரு வழக்கும் இன்னொரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க அவர்களுக்கும் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.